காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். பெரியோர்களை, இந்த தலைப்பு மீனாட்சியையும் சொக்கனையும் ஒட்டி அமைந்த தலைப்பு. சம்மரி என்னன்றதை ரொம்ப வேகமாக சொல்லிடுறேன். இந்த 3 பேரும் சொன்னது என்ன? இந்த 3 பேரும் சொன்னதிலே ஆண்கள் குடும்பத்துக்காக பொறுத்து போகிறார்கள் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள். அப்படிதானே? விட்டு கொடுத்து போகிறார்கள், வார்த்தைகளை விரயம் செய்வதில்லை, சரி போனா போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்கள் செயலாற்றுகிறார்கள். அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் ஒரு தூணை போல் அந்த குடும்பத்துக்கான சப்போர்ட் எப்பவும் ஆண்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்பது இந்த அணியினர் வைத்த வாதத்தினுடைய சாராம்சம். அவர் ஒரு காட்சி சொன்னார்ல, இந்த ஏர்போர்ட்டில் அவங்க காத்துட்ருப்பாங்க, வீடியோ கால் பேசுகிறேன், வீடியோ கால் பேசலை, ஆனால் அந்த பிள்ளையினுடைய ஸ்பரிசத்தை 2 வருஷமாக அந்த அப்பம் பார்க்கவே இல்லை. அந்த பிறந்த பிள்ளை இருக்கு பாருங்க, பிறந்த பிள்ளை, அதுக்கு ஒரு வாசனை இருக்குங்க, அதுக்கு ஒரு வாசனை இருக்கு. அது அந்த தாய்ப்பாலினுடைய வாசமா, அது எடுத்த பிறவியினுடைய வாசமாக நமக்கு தெரியாது, ஆனால் பிள்ளைக்குன்னு ஒரு வாசம் இருக்குது. அந்த வாசம் மறுக்கப்பட்ட அப்பாக்களினுடைய கண்ணீரை எந்த கவிதை பதிவு செய்திருக்கிறது? அதனுடைய பாதத்தில் இருக்கிற அந்த விரலை பார்த்துருக்கீங்களா? அது பூமி தொடாத பிள்ளையின் பாதம். அதனால் அதுக்கு இருக்கிற சிவப்புக்கு ஈடு இணையே கிடையாது. அதை எடுத்து அப்படி கன்னத்தில் வச்சுப்பா அந்த அம்மா, வச்சுக்கிட்டு தான் அந்த வீடியோ காலில் பேசுவாள். அந்த ஆளுக்கு கஷ்டமாக இருக்காதாங்க? காசு இருந்தால் ஓடி வந்துடுவாங்க. காசு இருந்தால் கூட அடைக்க வேண்டிய கடனுக்காக அடகு வைக்கப்பட்ட ஆண்மகன்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? சார், நான் குவைட்லேருந்து வந்துட்டுருக்கேன் சார், ட்ராவலில் பக்கத்தில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு, நடுத்தர வயது, இளைஞர்லாம் கிடையாது, நடுத்தர வயது. அவர் என்கிட்ட சொன்னார், நான் கிளம்பும்போது கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணாங்க. யார்? அம்மா, அப்பா, அக்கா, ஐத்தான், அத்தனை பேர் சத்தியம் பண்ணாங்க, நீ வேலை கிடச்சிருக்கடா தம்பி, இப்போ 3 வருஷம்டா, 3 வருஷம் நீ கஷ்டப்பட்டா போருண்டா, எல்லா கடனையும் அடைச்சி நீ திரும்பி வந்துடலான்டான்னு என்னை சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு. நான் அவரை பார்த்தேன், கொஞ்சம் நடுத்தர வயதில் இருந்தார். 3 வருஷம் முடிஞ்சு இப்போ போயிட்டுருக்கீங்களாண்ணா? 3 வருஷன்றது இப்போ 27 வருஷம் ஆச்சு மேடம், இன்னமும் என்னால் திரும்பி போக முடியும். அங்கே போய் வாழற வாழ்க்கை எப்படின்னு நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். காலையில் 4:30 மணிக்கும் 5 மணிக்கும் கட்டடத்து மேலே நின்று தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பான் நம்ம ஆள். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கப்பூஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, இவ்வளோ பெரிய ரொட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு 55 டிகிரி வெயிலில் அவன் காயறானே, எதுக்காக? தியாகம் என்றால் அது தியாகம் இல்லையா? பெத்த பிள்ளைய பார்க்காம இருக்கானே, அது தியாகம் இல்லையா? ஏன் செய்யறான் அதை? ஏன்னா அவன் தான் செய்யணும், அவனுக்கு சாய்ஸே கிடையாது. ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமானம் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம், ஆனால் ஒரு விஷயத்தில் ஆண்களுக்கு சாய்ஸே கிடையாது, நீ சம்பாதிச்சு தான் ஆகணும், அதிலிருந்து விலக்கே கிடையாது. அதே ஆண்கள் கட்சியில் சொல்லப்பட்ட இந்த விவாதத்தினுடைய அடித்தளம் அதுதான். ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தோளில் எடுத்துக்க. ஹி கிவ்ஸ் அ பிக் பிக்சர், சப்போர்ட்டிங்காக இருக்கான். ஏன் அவன் தியாகத்தை நீங்கள் மறுக்க மாட்டேன்றீங்க? இது பெண்கள் தரப்பில் வைக்கப்பட்ட அந்த விவாதங்களினுடைய சம்மரி. நிறைய சொல்லியிருக்காங்க, சம்மரியை மாத்திரம் நான் சொல்கிறேன். பெண் இல்லாமல் ஒரு வீடு இருந்துருமா? நான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஒரு பதத்தில் ஜனகராஜ் குதிப்பார் இல்லை, எல்லா ஆணும் அப்படித்தான் செய்வோம். இந்த ஒருத்தர் காத்திருந்தான் பாருங்க, அவள் 10 எண்ணுறதுக்காக எவ்வளவு இதய துடிப்போடு காத்திருந்தான் பாருங்க. அந்த அம்மா 10 எண்ணவே இல்லை, கிடச்சிருக்கு. எவ்வளவு ஏமாந்துருப்பான்னு மாத்திரம் தயவு செஞ்சு யோசிச்சுக்கணும். ஊருக்கு போன அன்றைக்கி படு மகிழ்ச்சியாக இருப்பான், வேர் இஸ் த பார்ட்டி அன்றைக்கி. அதே ஆண்டாங்க அவள் போயிட்டு ஒரு 3 நாள் ஆனால் டல்லாயிருவான், பார்த்துருக்கீங்களா? அவள் இல்லாத வீடு வெறுமையிலே வரழுகிறது. பாலகுமாரன் ஒரு கவிதையை எழுதியிருந்தார். நீரோடு கோலம் காணா நிலைப்படியும் நெளிந்தாடு சேலை இல்லா துணிக்கொடியும் மலர விட்டு தரை உதிர்க்கும் பூங்கொடியும் என்னை போல வரழுகின்றன அவள் இல்லா வெறுமையிலே என்று பாலகுமாரன் ஒரு கவிதை. அவள் போயிட்டா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். இதெல்லாம் வெளியில் ஆண் விடுற ஃபிலிம் விடுறதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். அதுதான் உள்ளுக்குள்ளே அவள் இல்லாமல் இருக்க முடியாது. அவள் தான் சக்தி. அவளை வைத்துத்தான் அந்த வீட்டினுடைய எல்லா இயக்கமும் இருக்கிறது. தன்னைத்தானே கரைத்து கொள்ளுகிறவள் தாய்.
அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு பிறகு தந்தை துடிப்பான். உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்றதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறவள் தாயாக இருக்கின்றாள். ஏன்? அந்த குழந்தையோட 9 மாதம் அந்த தன்னுடைய உடலை பகிர்ந்து கொண்டவள் அவ தானே. அந்த குழந்தை வேறு அவ வேறு கிடையாது, ஒரே உடலை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உறவுக்கு தகப்பன்மார்கள் எவ்வளவு முயன்றாலும் கிட்ட வந்துட முடியுமா? நாங்கள் தான் பார்க்குறோம், நாங்கள் தான் சக்தி, நாங்கள் தான் இயக்கம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இது இவர்கள் சொன்னதனுடைய சம்மரி. ஆண்கள் இதை சொன்னார்கள், பெண்கள் இதை சொன்னார்கள். சரி, தீர்ப்பு என்ன? இந்த மண் இருக்கிறதே, மதுரையின் மண் வித்தியாசமான மண். சொக்கநாதரையும் மீனாட்சியையும் தலைப்பிலே வைத்து கொண்டு அது அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது. 2 பேரும், சொக்கன் அங்கிருந்து வந்தா, மீனாட்சி இங்கிருந்து வந்தா, பரவாயில்ல, யார் எங்கே போனாங்கன்றது இல்லை. திருமணத்துக்கு பிறகு இந்த நகரத்தை எப்படி இந்த குழந்தைகளை அவர்கள் பார்த்து கொண்டார்கள், அதைத்தானே நாம் பேசணும். ராஜசேகர பாண்டியன் என்கின்ற மன்னன் 63 கலைகளை கற்றவன். 64வது ஒரு கலை மாத்திரம் அவனுக்கு தெரியாது. சரி, 63 கற்றுக்கிட்டு 1 மாத்திரம் பாக்கி வைக்கணும்னான்னு சொல்லி அந்த பாக்கி இருக்கிற கலையும் கற்றுக்க போனான். அதுதான் பரதக்கலை. அது ஒன்று தான் அவனுக்கு தெரியாது. ஒரே ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு நாள் கற்றுக்கிட்டான். கால் வலி தாங்கலை அவனுக்கு, கால் வலிக்குது. ஒரே ஒரு நாள் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டது. நேரம் ஓடி போனான் மதுரையில் கோவிலுக்கு. அங்கே சிவபெருமான் வெள்ளி அம்பலத்திலே ஒரு காலை தூக்கி நின்று கொண்டிருக்கிற சிவபெருமானிடம் போனான். அப்பா, அம்மையப்பா, ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கே எனக்கு கால் வலிக்குதே, நீ எத்தனை நாளாக ஒரே ஒரு காலை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, அந்த கால் வலிக்கும் கண்ணு, நீ அந்த காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை தூக்கி கொஞ்ச நேரம் பேலன்ஸ் பண்ணுன்னு கேட்டதுனால தான் மதுரையிலே இருக்கிற சிவபெருமான் சிதம்பரத்தில் இருப்பது மாதிரி இல்லாமல் கால் மாற்றி ஆடுகின்ற காட்சியை மதுரையில் மாத்திரம்தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் உண்மையில் யோசிச்சு பாருங்கள், சிவபெருமானுக்கு என்ன கால் வலிக்குமா? நான் ஒரு பக்தன் குழந்தைத்தனமாக ஒன்றை கேட்டால் கூட அந்த நெஞ்சை காயப்படுத்தி விடக்கூடாது என்ற கருணை யாருக்கு இருந்ததனால் சொக்கனுக்கு இருந்தது. அந்த கருணை தான் இந்த நகரத்தை காக்கின்றது. அப்போ மீனாட்சிக்கு இந்த கதை 2-3 வருஷன்ஸ் இருக்குது. ஒரு வருஷனில் நான் சொல்கிறேன். திருமலை மன்னரினுடைய அவையிலே அவருக்கு அறிவுரை வழங்குகிறவராக இருந்தவர் நீலகண்ட தீட்சிதர் என்பவர். திருமலை மன்னனும் அவனுடைய ராணியும் அந்த சிலைகளை கோவிலிலே பதிக்க வேண்டும் என்று ஒரு சிற்பியை நியமிக்கிறார்கள். அந்த சிற்பி அந்த சிலைகளை செதுக்கி கொண்டே இருக்கிறான். அந்த ராணியினுடைய சிலையை செதுக்குகிற போது அவளினுடைய வலது காலினுடைய தொடைப்பகுதியில் உளி சிதறுகிறது. இது மாதிரி நடக்காது, சிற்பிக்கு தெரியும். சரி, ஏதோ ஒரு தடவை உளி செதறி போச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு முறை அந்த உளியை எடுத்து செதுக்கிற போது அதே இடத்துல திரும்பவும் அந்த உளி செதறி போகுது. அப்போ நீலகண்ட தீட்சிதர்கிட்ட 2 தடவை இப்படி ஆயிடுச்சுங்க, என்ன காரணம்னு சிற்பி கேட்கிறான். ஞானி அவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த கால் பகுதியில் அந்த ராணிக்கு ஒரு மருவோ ஒரு மச்சமோ இருக்கணும், அதனால தான் உளி செதறுகிறது. சிற்ப சாஸ்திரம் என்பது சம்பூரணமான சாஸ்திரம், அதில் தவறுகளே வராது. அந்த காரணத்தினால தான் உளி செதறுதுப்பா, அந்த இடத்துல ஒரு மரு இருக்கிற மாதிரி மச்சம் இருக்கிற மாதிரி நீ சிலையில் செதுக்கிடுன்னு சொல்லிட்டார். இதை பார்த்த அரசருக்கு சந்தேகம் வந்து விட்டது. அது எப்படி தெரிந்தது? சிற்பிட்ட கேட்குறார். சிற்பி சொன்னார், ஐயா தான் சொன்னார். மன்னர் சொல்லிவிட்டார். அவர் அந்த கண்களையே பொசுக்கி விடுகிற தண்டனையை மன்னர் கொடுத்து விட்டார். நீலகண்ட தீட்சிதர் மீனாட்சி அம்மனுக்கு தன்னுடைய வீட்டிலே கற்பூர ஆரத்தியை காட்டி கொண்டிருக்கிறார். சேவகர்கள் வந்தார்கள். இதுக்கு தான் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே மன்னர்கிட்ட சொல்லுங்கள், தண்டனையை நிறைவேற்றுகிற பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அந்த தண்டனையை எனக்கு நானே கொடுத்து கொள்ளுகிறேன்னு சொல்லி தாயே மீனாட்சின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை அப்படியே கண்ணில் வச்சுட்டேன். 2 கண்ணும் பொசுங்கி போய்விட்டது. செய்தி அறிந்த மன்னர் பதறுகின்றார், துடிக்கின்றார். ஐயோ, நான் தவறு செஞ்சிட்டேனேன்றார். தவறு செய்த மன்னரையும் மன்னித்து கண்கள் பொசுங்கி போன தீட்சிதருக்கு மீண்டும் கண்களை கொடுத்தது மீனாட்சியினுடைய கண்களினுடைய அருள். சார், இந்த மதுரையில் சுல்தான்களினுடைய படையெடுப்பு வந்தபோது என்ன சார் நடந்தது? எல்லாருக்கும் தெரிந்த கதை தானே. அவரினுடைய அந்த லிங்க விக்கிரகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விளக்கு ஏற்றி வச்சுட்டு சந்தனத்தை பூசிட்டு முன்னாடி கற்சுவரை எழுப்பி வைத்தவர்கள் மதுரையினுடைய மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? அந்த படையெடுப்பெல்லாம் நடந்து முடிஞ்சு போன பிறகு இந்த செய்தியை சொல்லுவதற்காகவே உயிரை வைத்து காத்து கொண்டிருந்தவர்கள் மதுரையில் இருந்தார்கள்.
அந்த சுவரை அகற்றிவிட்டு பார்த்தார்கள், சிலையும் இருந்தது, எரிந்த தீபம் எரிந்தவாறே இருந்தது. பூசிய சந்தனத்தினுடைய வாசம் போகாமல் இருந்தது. ஏன்னா அவ்வளவு எளிதாக சொல்லிட்டீங்க சொக்கநாதரனுடைய ஆட்சியை பற்றி. மீனாட்சி அம்மையினுடைய சிலை என்ன ஆனதுன்ற கேள்வி உங்களுக்கு வரும். இப்போ அதை பற்றி ஒரே ஒரு செய்தி குறிப்பு தான் இருக்குது. நீண்ட வரலாறுகள் பதியப்படவில்லை. ஆனால் ஜெயமோகன் அதை ஒரு கதையாக எழுதியிருக்காரு. மீனாட்சியினுடைய சிலையை எப்படியும் காப்பாற்றி விட வேண்டும் என்று பல்லக்கில் வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஓடிப்போகிற வழியிலே கொள்ளையர்கள் கூட்டம் ஒன்று வந்துவிட்டது. கொள்ளையர்கள் கூட்டத்தில் நினைக்கிறாங்க, பல்லக்கில் வச்சுக்கிட்டு போகிறது பணக்கார வீட்டு அம்மாவை யாராவது இருக்கும், நகையை திருடிக்கலான்னு சொல்லிட்டு பல்லக்கை நிறுத்திடுறாங்க. பல்லக்கை திறந்து பார்க்கிறான் அந்த கொள்ளையர் தலைவன். உள்ளே அவன் பார்த்தது என்ன? ஒரு சின்னஞ்சிறு பெண் பச்சை பாவாடை அணிந்திருக்கிறாள். ஒரு கிளி அவளுடைய தோளிலே அமர்ந்திருக்கிறது. அந்த கண்களை பார்க்கிறான். கண்களா? அது கண்களா? முகத்தில் பாதி அளவு இருக்கிற கடல் போன்ற அந்த கண்களை பார்க்கிறான். அவரை பார்த்து கலகலவென்று சிரித்து விட்ட அந்த சிறுமி தன்னுடைய பாதத்தினால் அவனுடைய தலையிலே அந்த பாதத்தை வைக்கிறாள். அவனுடைய தலைக்குள்ளே முழு நிலவு உதித்தது போல அவனுக்கு மாத்திரம் இல்லை, 7 ஜென்மத்துக்கு அவன் பரம்பரைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. உள்ளே இருப்பது மீனாட்சின்னு தெரிஞ்சுட்டு அந்த கொள்ளைக்கார தலைவன் சொல்கிறான், நாங்கள் துணைக்கு வர்றோம். போகிறாங்க ஆரல்வாய் மொழிக்கு போய் அங்கே இருக்கிற பரகண்டன் சாஸ்தாவினுடைய கோவிலிலே மீனாட்சியினுடைய விக்கிரகத்தை வைத்து அங்கேயே காவல் இருக்கிறார்கள். அங்கே இருந்த மார்த்தாண்டவர்மன் என்கின்ற ராஜா சொல்கிறாரு, வெளியில் போய் சொல்லிடாதீங்க மீனாட்சி இங்கே இருக்கான்னு. அவங்க இங்கே தேடி வந்துட்டாங்கன்னா எனக்கு படையே கிடையாது, அவங்களோட என்னால் சண்டை போட முடியாது. அந்த கொள்ளை கூட்டக்காரர்கள் உப்பின் மீது சத்தியம் செய்தார்கள். உப்பின் மேலே சத்தியம் செஞ்சால் மீற மாட்டாங்க. மீனாட்சி இங்கே இருக்கான்றதை எங்கள் தலையை அறுத்தாலும் சொல்ல மாட்டேன். 60-70 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்ட ரகசியம். அதற்கு பிறகு கம்பண்ண மகாராஜா இங்கே வந்த பிறகு அவருடைய மனைவி கங்காதேவியனுடைய கனவில மீனாட்சி வந்து கேட்குறா, என்னோட வீட்டுக்கு நான் எப்போ திரும்பி வருவேன் கங்கம்மான்னு கேட்குறா. அப்போ தான் தெரியுது மீனாட்சி அங்கே இருக்கான்னு. அவளை கூட்டிகிட்டு வர சொல்லி காரியஸ்தரை அனுப்புகிறாங்க. அந்த ராஜா அழுகுறாரு, மீனாட்சி வந்த பிறகு தான் எங்கள் ஊரில் மழை பெய்யுது, நாங்கள் அவளை அனுப்ப மாட்டோம், நீங்கள் மதுரைக்கு தான் மீனாட்சி வரணும்னு இவங்க கேட்குறாங்க. ஆரல்வாய் மொழியிலேருந்து போகக்கூடாதுன்னு அவங்க அழுறாங்க. அந்த மார்த்தாண்ட ராஜா சொல்கிறாரு, ஒரு பெண்ணை வீட்டிலேருந்து அமுச்சிட்டா மங்களம் போயிடும். அந்த காரியஸ்தர் சொல்கிறாரு, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா மங்களம் போயிடும், ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து போனால் மங்களம் இருக்கும். எப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாக்க மங்களம் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்குன்றார். மார்த்தாண்டவர்மா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் செய்வதற்கு மதுரைக்கு கொண்டு வந்து இங்கே அந்த கல்யாணம் நடந்தது. அதிலிருந்து தான் மீனாட்சி திருமணம் இத்தனை கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு இந்த நகரத்தை மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தையே இருவரும் ஆட்சி செய்து வருகிறார்கள். 2 பேரும் சொக்கநாதர் பேரையே மீனாட்சிக்கு விட்டு கொடுத்துட்டாரே அப்படின்னு மீனாட்சியை விட்டு கொடுத்துருக்கு. 6 மாதம் மீனாட்சி ஆட்சி, 6 மாதம் சொக்கநாதர் ஆட்சி தான் முதல்ல. ஆனால் திருமலை நாயக்கர் வந்து மாசி திருவிழாவை சித்திரைக்கு மாற்றிய பிறகு மீனாட்சியினுடைய ஆட்சி 4 மாதம், சொக்கனுடைய ஆட்சி 8 மாதம். நான் ஆட்சி செஞ்சா என்ன, அவர் ஆட்சி செஞ்சா என்ன, ஒரே ஆட்சி தான் இங்கே நடக்கிறது என்று விட்டு கொடுத்தவள் மீனாட்சியும் கூட. இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். இதை அப்படியே நம்ம வீடுகளுக்கு நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். ஆட்சி என்பது என்ன? இந்த தலைப்பில் இருப்பது 2 முக்கியமான வார்த்தை. இந்த தலைப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை சிறப்பு, இன்னொரு முக்கியமான வார்த்தை ஆட்சி. சிறப்புன்னா என்ன? எது சிறப்பு, எது பெருமை? வள்ளுவன் சொல்லுகிறான், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னா என்னென்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்ச குடும்பம் நல்லா இருக்கும். சரியாக செய்யாத குடும்பத்துக்கு பெருமையும் கிடையாது, சிறப்பும் கிடையாது. அவ்வளோதானேங்க. அதை பற்றி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சின்னா என்ன, ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக எப்போ இருக்குன்னு ஜெயகாந்தன் ஒரு கதையில் எழுதுகிறார். நடிகை நாடகம் பார்க்கிறாள் கதையில் எழுதுகிறார். கதாநாயகன் ரங்காட்ட கேட்குறாங்க, நல்ல குடும்பம் பெருமையான குடும்பம்னா என்ன இருக்கணும்? அவன் சொல்ல, காதல் இருக்கணும். காதல் இல்லாமல் ஒரு குடும்பம் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? வீட்டுக்கு வந்து மனைவி கல்யாணி அவள்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி கேட்டாங்க, காதல்னு சொன்னேன். அவள் பேசாமல் இருக்கா. என்ன நீ, நான் எது சொன்னாலும் நீ எதிர்த்து இன்னொன்று சொல்லுவியே, இதுக்கு மட்டும் பேசாமல் இருக்க? இல்லை, எனக்கு வேற ஒரு கருத்து இருக்குது, சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். அதான் சொல்லிட்டியே, சொல்லு. காதல் ஒன்று குடும்பத்துக்கு முக்கியம் இல்லைங்க. அப்போ எது தான் முக்கியம்? 3 விஷயந்தான் முக்கியம். உண்மை முக்கியம்,
நேர்மை முக்கியம், கருணை முக்கியம். சின்சியாரிட்டி, ஆனஸ்டி, கம்பேஷன். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் வருகிற எல்லா உரசல்களுக்கும் மூணு விஷயம்தான் அந்த உரசல் வராது. ஒன்று, இந்த குடும்பத்தில் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அது என்ன பொறுப்பாக வேணா இருக்கலாம். சமைப்பது மனைவியினுடைய பொறுப்பு, பணம் சம்பாதிப்பது கணவனுடைய பொறுப்பு. இதெல்லாம் மாறி போச்சு. சுஜித் சொன்ன மாதிரி, யார் எந்த ரோலை எடுத்துக்கிறோமோ அந்த ரோலுக்கு உண்மையாக இருக்கிறோமா? முதல் கேள்வி. சின்சியராக இருக்கோமா? ரெண்டாவது, ஆனஸ்டாக இருக்கோமா? மனசில் தோணினதை மறைச்சு உள்ள வச்சு புழுங்கி செத்து போகாமல், இதுதான் நான் நினைக்கிறேன், இதுதான் என்று வெளியே சொல்கிற நேர்மை நம்மிடம் இருக்கிறதா? குடும்பத்தில் ஒருவர் தவறு செஞ்சால், நீ செய்கிறது தப்பு, தொலைச்சி விடுவேன். என்னன்னு நினச்சிட்டு அவங்க அப்பாவை அப்படிலாம் நீ பேசுகிற? நான் 2 வார்த்தை சொல்லியிருக்கலாம், வீட்டுக்காரன்ற உரிமையில் சொல்லுவேன். உங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசினா சோறு கிடைக்காதுறான்னு மகனை எந்த தாய் சொல்லுகிறாளோ அவளுக்கு இருக்கிறது ஆனஸ்டி. சார், கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும் சார். சொக்கனும் மீனாட்சியுமா இருந்தாலே கூட ஊழல் இருக்கும் சார். பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனைகள் காரணமாக மற்றவர்கள் முன்னால் தன்னுடைய வாழ்க்கை துணைவனையோ துணைவியையோ ஒரு கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு எந்த பெருமையும் கிடையாது. எதனால? பணத்தால் அளவிடப்படுவது அல்ல, பதவிகளால் அளவிடப்படுவது அல்ல, வசதிகளால் அளக்கப்படுவது அல்ல ஒரு குடும்பத்தினுடைய பெருமையும் சிறப்பும். எதனால் அளக்கப்படுகிறது என்றால், அந்த குடும்ப நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, நாங்கள் என்ன நடந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம்னு கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்க. அந்த கை பிடித்தலிலே இருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய சிறப்பு. எதுக்கு சார் 13 வயசுல ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தேடுற ஒரு பொண்ணு? வீட்டிலே கிடைக்காத பாசம் வெளியிலே கிடைப்பதாக நினைத்து மயங்குகிற நெஞ்சங்களினால் நிகழ்கின்றன தவறுகள். கலைக்க முடியாத கூடுகளாக குடும்பங்கள் இருக்கிற போது உறவுகளுக்குள் எந்த பிசுறும் வராது. அதுதான் நல்ல குடும்பம். அப்போ குடும்பம் சிறப்புன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு குடும்பம் இருப்பதற்கு யாருடைய ஆட்சி இருக்கும்? அம்மாவினுடைய ஆட்சியா, அப்பாவினுடைய ஆட்சியா? அம்மா அன்பால் ஆளுவாள், அதிகாரத்தால் ஆளுவாள். அப்பா மௌனத்தால் ஆளுவாள், தன்னுடைய கடமை உணர்ச்சியினால் ஆளுவார். அப்போ எந்த ஆட்சி நமக்கு தேவை? மதுரை கோயிலுக்கு போயிருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். முக்கியமான ஒரு மண்டபத்தில் இருக்கிற சிலையை, மீனாட்சியை பார்த்துருப்பீங்க, சுந்தரேஸ்வரரை பார்த்துருப்பீங்க, அங்கே திருமண கோலம் இருக்கிற சிலையை பார்த்துருப்பீங்க, ஊர்த்துவ தாண்டவத்தை பார்த்துருப்பீங்க, எல்லா சிலையும் பார்த்துருப்பீங்க. இந்த சிலையை அநேகமாக சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அர்த்த மண்டபத்தில் இருக்கிற ஒரு சிலை அர்த்தநாரீஸ்வரனுடைய சிலை. அவங்க சொன்னாங்கல்ல, சிவன் தன்னுடைய உடலிலே பாதியை கொடுத்தான். சிவன் மாத்திரம் உடலில் பாதியை கொடுக்கல, உமையும் தன் உடலில் பாதியை கொடுத்ததனால்தான் ஒரு முழுமை வந்தது. 2 பேருமே கொடுத்துருக்காங்க. சார், இந்த உலகமே இருவேறு விசைகளால் இயங்குகிறது, அப்படித்தானே? ஒளி இருந்தால் இருள் இருக்கிறது, ஓசை இருந்தால் மௌனம் இருக்கிறது, ஆண் இருந்தால் பெண் இருக்கிறது. த யிங் அண்ட் த யாங். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த இரு மாற்று விசைகளாக இருப்பது கணவனும் மனைவி, மறந்துடாதீங்க. ஒரு குடும்பத்தில் பெண்கள் எகிரி பேசுவாங்க, அந்த குடும்பத்தில் ஆணு கொஞ்சம் வார்த்தை கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண் எகிரி பேசுவான், பொண்ணு கம்மியாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இவ்வளவு பேசுகிற ஆணுக்கு இவ்வளவு பேசுகிற பொண்ணு மனைவியாக இருந்தால் பொருத்தமாக இருக்குன்னு. கிடையாது. இது இயற்கை போடுகிற ரூல், பேலன்ஸ். இது ஒன்று ஜாஸ்தியாக இருந்தால் இது ஒரு கம்மியாக இருக்கும். இப்படி தான் அமையும். இப்படி அமைஞ்சது தான் நிலச்சி நிற்கும். அப்போது சொக்கனும் விட்டு கொடுத்தான், மீனாட்சியும் விட்டு கொடுத்தாள். சொக்கன் சொன்னா, முதல்ல மீனாட்சியை போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்தா போறோன்னு. மீனாட்சி விட்டு கொடுத்தா, எனக்கு 4 மாதம் செங்கோல் இருந்தால் போகிறோம், சொக்கருக்கு 8 மாதம் கொடுங்கன்னு மீனாட்சி விட்டு கொடுத்தா. 2 பேரும் விட்டு கொடுத்ததனால்தான் மதுரை இன்றைக்கு இத்தனை சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்றிருக்கிறது. ஆட்சி என்ற சொல் வந்த உடனே அடுத்த சொல் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆட்சி அப்படின்னு நான் சொன்ன நெக்ஸ்ட் வேர்டு என்ன ஞாபகம் வருது? அதிகாரம். எங்க ஆட்சி இருக்கோ அங்கே அதிகாரம் இருக்கும். ஆனால் அதிகாரம் இல்லாத ஆட்சி அன்பினால் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், பெருமக்களே, பட்டிமண்டபங்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிற போது இது அல்லது அது என்றுதான் சொல்ல வேண்டும், அதுதான் மரபு. ஆனால் இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிற நிலையில் நான் நிறைய யோசித்து விட்டு நிறைய சிந்தித்து விட்டு சொல்லுகின்றேன், இது இதுவா அதுவா, நானா நீயா, ஆணா பெண்ணா என்கின்ற போட்டி எப்போது வருகிறதோ அப்போதுதான் அதிகாரத்திலே பற்று வருகிறது.
இது பெண் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னால் எல்லா பொறுப்பும் பெண்கிட்ட தான் இருக்கு, ஆட்சி அவகிட்ட தானே இருக்குன்னு ஆணெல்லாம் எஸ்கேப் ஆயிரும். இது ஆட்சி ஆணிடம்தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேற்றைய தலைமுறையினரிடம் இருந்த அந்த அதிகாரம் செருக்கு, நீ பணிந்து போ, இந்த ஆட்டிடியூட் திரும்ப வந்துடும். போது இந்த பட்டிமன்றத்துக்கு சொக்கநாதரின் ஆட்சி தான் சிறந்தது என்றோ மீனாட்சியினுடைய ஆட்சி தான் சிறந்தது என்றோ நான் சொல்லுவதற்கு முன்னால் ஞானசம்பந்தரை நினைத்து பார்க்கிறேன். இந்த மண்ணிலே இருந்து தமிழையும் சைவத்தையும் வளர்த்த ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு வாசகத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். இருமையில் ஒருமையும் ஒருமையில் பெருமையும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். ஆணும் பெண்ணுமாய் இருப்பது, சக்தியும் சிவனுமாய் இருப்பது, சொக்கநாதனும் மீனாட்சியுமாய் இருப்பது இருமை. ஆனால் அந்த இருமையும் ஒருமையாய் கலக்கின்ற போதுதான் பெருமை வரும் என்று சொன்னால் கட்சிகள் கூட கூட்டணிகளை நாடி போகிற காலம் இது. தனிப்பட்ட ஆட்சி அல்ல. சொக்கனும் மீனாட்சியும் என் முகத்திலே இருக்கிற இரு கண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று கேட்டார் கண்ணதாசன். ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமானமாக இருந்து ஆட்சி பொறுப்பில் மிக மிகச் சரியாக இருவருக்கும் சம பங்கும் சம இடமும் கொடுக்கப்பட்டால் தான் குடும்பங்களில் அவரவர்களுக்கு மரியாதை இருக்கும், அன்பு இருக்கும், கம்பீரம் இருக்கும். எனவே குடும்பங்கள் சிறக்க நமக்கு தேவை சொக்கனின் ஆட்சியோடு மீனாட்சியின் ஆட்சியும் தான். இந்த மதுரை மண் சொக்கனையும் மீனாட்சியும் 2 தட்டில் வச்சு பார்க்குற மண் இல்லை. இங்கு சொக்கனும் எங்களுக்கு உயிர், மீனாட்சியும் எங்களுக்கு உயிர், 2 பேரும் வேணும் எங்களுக்கு. அப்பத்தான் இந்த மண் மண்ணாக இருக்க முடியும். எனவே இருவரின் ஆட்சிதான் குடும்பங்கள் சிறப்பாக இருப்பதற்கு தேவை என்று சொல்லி இந்த மிக நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கல்யாண மாலைக்கு திரும்பவும் நன்றி சொல்லி முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.